தலைமைச் செயலகத்திலேருந்து ஏதோ ஒரு அதிகாரியுடைய ரிலேட்டிவா அந்த பொருளை தொலைச்சவங்க. அதனால அந்த அந்த ப்ரெஷரில் தான் இன்னைக்கு எஸ்பி வந்து இந்த அளவுக்கு இந்த தனிப்படையை அமைச்சு அந்த பையனை கொலை செய்கிற அளவுக்கு போயிட்டாங்க. இது கொலை தான். தண்ணியில மிளகா பொடியை கொட்டி அவனுடைய வாயில ஊத்திருக்காங்க. அனைவருக்கும் வணக்கம். நல்ல சமூகம் உருவாகணும், அதுக்காக நான் உங்கள் பிரபாகரன் பேசுகிறேன். சிவகங்கை மாவட்டம் அந்த கஸ்டோடியல் டெத் அப்படிங்கிறது நேற்றுலேருந்து ஒட்டுமொத்த தமிழ்நாடு முழுக்க பெரிய பேசு பொருளாக மாறி இருக்கு. பட் இதில் வெளிவராத சில முக்கியமான தகவல் அப்படிங்கிறது இப்போ கிடைச்சிருக்குங்க. நாம் இந்த சம்பவம் வந்து திருபுவனம் போலீஸ் ஸ்டேஷனில் நடந்துருச்சு, ஸோ சிவகங்கை மாவட்டத்துக்குள்ளே முடிஞ்சிருச்சு அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம். பட் இதுக்கும் சென்னையில் இருக்கக்கூடிய தலைமைச் செயலகத்துக்கும் ஒரு பெரிய லிங்க் அப்படிங்கிறது இருக்குது. அது என்னன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி இந்த வழக்கே நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஒரு 9.5 பவுன் திருட்டு அந்த வழக்கு தான். ஸோ இது அவ்வளோ பெரிய வழக்கா அப்படின்னா தொலைச்ச நபருக்கு வேணா இது வந்து அந்த 9.5 பவுன் அப்படிங்கிறது பெரிய தொகையாக இருக்கலாம், பெரிய விஷயமா இருக்கலாம். பட் காவலர்களை பொறுத்த வரைக்கும், காவல் நிலையத்தை பொறுத்த வரைக்கும் இது ஒரு சின்ன வழக்கு தான். இதை மாதிரி எத்தனையோ வழக்கு அவங்க பார்த்துருப்பாங்க. தமிழ்நாடு முழுக்க எத்தனையோ வழக்கு இருக்கு. ஒரு 9.5 பவுன் திருட்டு அப்படிங்கிறது ஒரு யூஸ்வலாக நடக்கக்கூடிய டெய்லியும் ஆயிரக்கணக்கான வழக்குகள் வந்து தமிழ்நாடு முழுக்க இதை மாதிரி பதிவாகிட்டு இருக்கும். அப்படிங்கிறப்போ இந்த வழக்குக்கு மட்டும் என்னத்துக்குப்பா ஸ்பெஷல் டீமை ஃபார்ம் பண்ணாங்க அப்படின்னு நம்ம தேடி போறப்போ என்ன அப்படின்னா, இந்த நகையை தொலைச்சாங்கல்ல, அந்த 9.5 பவுனை தொலைச்சாங்கல்ல ஒரு பெண்மணி, அவங்களுக்கும் தலைமைச் செயலகத்தில், அதாவது ஸ்டாலினுக்கு கீழே வேலை பார்க்கக்கூடிய ஒரு நபருக்கும் அந்த உறவு முறை அப்படிங்கிறது இருந்திருக்கு. ஸோ இவங்க இந்த நகை காணா போன உடனே இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, தலைமைச் செயலகத்தில் வேலை பார்க்கக்கூடிய அந்த நபருக்கு ஃபோன் போட்டு இதை மாதிரி என்னுடைய நகை பறி போயிடுச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த நபர் இங்கே இருக்கக்கூடிய காவல் நிலையத்துக்கு ஃபோன் போட்டு ஒரு அழுத்தம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காரு. மாவட்ட காவல் கண்காணிப்பாளர்கிட்ட ஃபோன் போட்டு பேசியிருக்காரு, இதை மாதிரி நகை காணா போயிடுச்சு, ஸோ அதை கண்டுபிடிச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது எந்த நபர் அப்படிங்கிறது இன்னும் முழுசா சொல்லப்படல. பட் ஆனா செய்தி அப்படிங்கிறது உறுதி செய்யப்பட்டது. உங்களாலே புரிஞ்சுக்க முடியும் என்னத்துக்குப்பா இந்த டீம் இந்த வழக்குக்கு போயிட்டு ஒரு ஸ்பெஷல் டீம் ஃபார்ம் பண்ணாங்க, ஒரு நபர் அடிச்சே கொண்டு இருக்காங்களே, ஒரு 9 பவுன் திருட்டு அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் நடக்காத ஒரு விஷயமா அப்படின்னு யோசிச்சு பார்த்தீங்க அப்படின்னாவே இந்த வழக்குக்கு பின்னாடி ஏதோ ஒன்று இருக்கு அப்படிங்கிறத உங்களாலே புரிஞ்சுக்க முடியும். ஸோ அது என்ன அப்படின்னா, தலைமைச் செயலகத்திலேருந்து ஒரு கால் அப்படிங்கிறது இங்க இருக்கக்கூடிய மாவட்ட காவல் கண்காணிப்பாளருக்கு வந்திருக்கு. ஸோ அவரு அதுக்கப்புறம் தான் இந்த கேஸ்ல ஒரு ஸ்பெஷல் டீமையே ஃபார்ம் பண்றாரு. இதை நீங்க கண்டுபிடிச்சே ஆகணும் அப்படிங்கிற ஒரு அழுத்தத்தை அந்த ஸ்பெஷல் டீமுக்கு கொடுக்குறாரு. அவருக்கு காவல் கண்காணிப்பாளருக்கு அழுத்தம் அப்படிங்கிறது தலைமைச் செயலகத்திலேருந்து வருது. இந்த ஸ்பெஷல் டீமுக்கு காவல் கண்காணிப்பாளர் ஒரு அழுத்தம் அப்படிங்கிறத கொடுக்குறாங்க. ஸோ அதனால இந்த வழக்குல ஏதாவது குற்றவாளியை கண்டுபிடிக்கணும், இல்லைன்னா எவனாவது ஒருத்தனை குற்றவாளி அப்படின்னு ஒத்துக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காவலாளி எப்பொழுதுமே வந்து பக்கத்துல யார் இருந்தாங்க, யார் வந்து ரொம்ப கஷ்டப்படக்கூடியவங்க, ஏழ்மையானவங்களோ அவங்கள பிடிச்சி காவல்துறை விசாரிக்கிறது அப்படிங்கிறது நடக்கும்ல. ஸோ அந்த அடிப்படையில தான் இந்த அஜித் குமாரை எடுத்து விசாரணை அப்படிங்கிறத நடத்த ஆரம்பிச்சிருக்காங்க. இது சம்பந்தமான விஷயங்களை நம்ம பேசியிருக்கோம். பட் இதுல இன்னும் தெரியாத விஷயம் என்ன அப்படின்னா, காவல் நிலையத்தில் வச்சு இந்த அஜித் குமாரை விசாரிக்கிறப்போ அவர் ஒரு கட்டத்துக்கு மேல அடி தாங்க முடியாம கொஞ்ச நேரம் அடிக்கிறத நிறுத்த மாட்டாங்களா அப்படிங்கிற ஒரு பயத்துல என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நான் தான் எடுத்த இதை வந்து அந்த காளியம்மன் கோயிலில் தான் ஒரு காவலாளியா வேலை பார்க்குறாரு, அந்த கோயிலுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மாட்டு கொட்டா இருக்கு, ஸோ அங்கே தான் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. என்னத்துக்காக சொல்லியிருக்காரு அப்படின்னா, கொஞ்ச நேரம் அடிக்காம இருப்பாங்க, இங்கேருந்து காவல் நிலையத்திலேருந்து அங்கே கூப்பிட்டு போவாங்கல்ல, அது வரைக்குமாவது அடிக்காம இருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ அதுக்கப்புறம் அங்கேருந்து காவலர்கள் வந்து அந்த ஸ்பெஷல் டீம் வந்து அவரை கூப்பிட்டு போகிறாங்க, அந்த மாட்டு கொட்டைக்கு கூப்பிட்டு போகிறாங்க. அங்கே போய் பார்த்தா அங்கே தான் வச்சிருக்கேன் அப்படின்னு அந்த நபர் அஜித் குமார் சொல்லிருக்காரு. பட் அங்கே கூப்பிட்டு போனப்போ இல்லைங்க, நான் அடிக்கி பயந்து தான் சொன்னேன், நான் எடுக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப அந்த அஜித் குமார் அழுதுருக்காரு, ரொம்ப கதறி அழுதுருக்காரு. அவர் போகிறப்போ நடந்து தான் போயிருக்காரு, நடந்து தான் காவலர்கள் வந்து அவரை கூப்பிட்டு போயிருக்காங்க. பட் அதே மாட்டு கொட்டையிலே வச்சு அந்த அஜித் குமாரை அடின்னு என்னென்ன இரும்பு ராடுலாம் சொல்றாங்க, பைப்லாம் சொல்றாங்க. ஸோ அந்த பைப்பெல்லாம் வச்சு ரொம்ப மோசமா எங்களையே அலைய விடுறியாடா, இப்படி பண்ணிவாடா அப்படின்னு சொல்லிட்டு அவனை போட்டு ரொம்ப கொடூரமான முறையில் இந்த காவலர்கள் அந்த 6 பேர் வந்து ரொம்ப மோசமா தாக்கியிருக்காங்க. தாக்குனதுல நிலை குலைஞ்சு போன அஜித் குமார் வந்து விக்கல் வர ஆரம்பிச்சிருச்சு. அடி ரொம்ப மோசம், ரொம்ப கொடூரம். ஸோ விக்கல் வர ஆரம்பிச்சிருச்சு. வேற வழியே இல்லாம தண்ணி அப்படின்னு கேட்கிறாரு. பட் காவலர்கள் வந்து கையிலேயே மிளகா பொடி வச்சிருந்தாங்களா என்னன்னு தெரியல, இதை திட்டமிட்டு தான் அதை மாதிரி செய்வாங்களா, ஆல்ரெடி செஞ்சவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும்ல, ஸோ அதை மாதிரி கையிலேயே எடுத்துட்டு போனாங்களா என்னன்னு தெரியல. தண்ணியில மிளகா பொடியை கொட்டி அவனுடைய வாயில ஊத்திருக்காங்க. இந்தாடா தண்ணி கேட்டல குடி அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய வாயில ஊத்திருக்காங்க. ஸோ அங்கேயே வந்து நிலை குலைஞ்சு போயிட்டான் அந்த அஜித் குமார் அப்படிங்கிற இளைஞன். ஸோ அதுக்கப்புறம் வரப்போவே அவனை திரும்ப கூப்பிட்டு போனாங்கல்ல. ஸோ அப்பவே அங்க இருந்து பார்த்தவங்க எல்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, போறப்ப அவனால முடியவே இல்லை, அவன் கால்லாம் உடஞ்சு போய் கூப்பிட்டு போனாங்க, அவன் கேட்டப்ப தண்ணி கொடுத்துருந்தா கூட அவன் உயிரோட இருந்திருப்பதற்கான வாய்ப்பு உண்டு அப்படின்னு அங்க இருந்து பார்த்த மக்களே சொல்றாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் திரும்ப வந்து கூப்பிட்டு போயிருக்காங்க. கூப்பிட்டு போயிட்டு
ஸ்டேஷன்ல இருந்தப்போ ரொம்ப ஆள் முடியாம போயிடுச்சு, கிட்டத்தட்ட ஸ்டேஷன்ல இறந்து போயிட்டான் அப்படின்னு சொல்றாங்க. பட் இருந்தாலும் காவல்துறை வந்து ஒரு ஃபார்மாலிட்டிக்காக மருத்துவமனைக்கு கூப்பிட்டு போயிட்டு அந்த ஃபார்மாலிட்டிஸ்லாம் முடிஞ்சிருச்சு. இதுல இப்ப நமக்கு இருக்கக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னா, இந்த விஷயத்த ஏன் யாருமே எடுத்து பேச மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. இதுக்கும் தலைமைச் செயலகத்துக்கும் லிங்க் இருக்கு அப்படிங்கிற விஷயத்த ஏன் யாருமே வெளியில சொல்ல மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. அதிமுக ஆட்சியில ஜெயராஜ் ஃபெனிக்ஸ் அந்த படுகொலை வந்து யாருமே ஒரு லாக்அப் மரணம் அதை மறந்திருக்கவே மாட்டோம். அப்போ இங்க இருக்கக்கூடிய அனைத்து நடிகர்களும் பேசினாங்க. உண்மையா வாழ்த்துக்குரிய ஒரு விஷயம், பாராட்டுக்குரிய ஒரு விஷயம். ஏன்னா நடிகர்களை இங்க அந்த அளவுக்கு நம்ம மக்கள் வச்சு பார்க்கிறோம் அப்படிங்கிறப்போ மக்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா அவங்க வந்து பேசுறதுல எந்த ஒரு தப்பும் கிடையாது. ஆனா இப்ப ஏன் பேச மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. எல்லா நடிகரையும் நீங்க எந்த நடிகரை நீங்க எடுத்து போட்டு பார்த்தாலும் சரி, அப்போ எல்லா நடிகர்களுமே பேசியிருக்காங்க. விஜய் சேதுபதி, சித்தார்த், சூர்யா, கார்த்தி, அவன் இவன் போனவன் வந்தவனே எல்லாருமே பேசியிருக்காங்க. ஆனா இப்ப யாருமே ஏன் பேச மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. அப்ப நடந்தது மரணம், இப்ப நடந்தது அஜித்குமார் ஒரு காவலாளி அப்படிங்கிறதுனால இந்த உயிர்ல எந்த ஒரு முக்கியத்துவமும் கிடையாதா அப்படிங்கிற கேள்வி இருக்கு. சிம்பிளா ஒரே ஒரு ரீசன் தான், இவங்க பேசாததுக்கு ஒரே ஒரு ரீசன் தான். அப்போ இவங்களுக்கு வந்து பேசணும் அப்படின்னு ஒரு அசைன்மெண்ட், ஒரு கம்பல்ஷன் அப்படிங்கிறது கொடுக்கப்பட்டது. பட் இப்போ என்ன அப்படின்னா, இவங்க பேசினாங்க அப்படின்னா இன்னும் ஒரு 6 மாசம் 1 வருஷம் இருக்குல்ல இவங்களுடைய ஆட்சி. ஸோ அந்த ஆட்சியில இவங்களுடைய படங்கள் எதுவுமே வெளியில வராது. படப்பிடிப்பு நடந்துட்டு இருந்தா கூட அது பாதியிலே தடுத்து நிறுத்தப்படும். ஸோ நமக்கு ஏன்பா பிரச்சனை, நாம ஏன் பிரச்சனைக்குள்ள போகணும் அப்படின்னு ஒரு நடிகர்கள் கூட எவ்வளவு மோசமான ஒரு மரணத்துக்கு வாய் திறந்து பேசாம இருக்கிறது அப்படிங்கிறது ஒரு பெரிய வருத்தத்துக்குரிய. இவங்கள தான் நம்ம இந்த அளவுக்கு வச்சு மதிக்கிறோமா, ஒரு சொசைட்டில இவங்களை இந்த அளவுக்கு பாக்குறோமே, இவங்கள போய் பாக்குறோம் அப்படின்னு கேவலமா நினைக்கக்கூடிய அளவுக்கு இருக்கு. உடனே சில பேர் கேட்கலாம், அவங்க ஏன் பேசணும், நடிகர்கள் அவங்க என்ன வந்து பேசணுமா, நாம தானே அவங்களை கொண்டாடுறோம் அப்படின்னு சொல்லலாம். உண்மைதான், அவங்க பேசணும் அப்படின்னு நான் என்னைக்குமே நினைச்சதே கிடையாது. ஆனா ஒரு விஷயத்துக்கு பேசிட்டு, ஒரு ஆட்சியில இருக்கப்ப பேசிட்டு இன்னொரு ஆட்சியில இருக்கப்ப நான் பேச மாட்டேன் அப்படிங்கிறப்பதான் நமக்கு வலிக்குது. நம்ம இவங்க பண்றது தப்புன்னு அப்படிங்கிற விஷயத்த சொல்லி காட்ட வேண்டிய இடத்துக்கு நாம நகர்றோம். முழுக்க இதுக்கு பொறுப்பேற்கணும் அப்படின்னா உண்மையாலும் தமிழ்நாட்டோட முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் தாங்க பொறுப்பேற்கணும். ஏன்னா இந்த விஷயம் தொடங்கினதும் இந்த ஆரம்ப புள்ளி அப்படின்னு பார்த்தா, இந்த அஜித்குமார் இறந்து போனதுக்கு ஆரம்ப புள்ளி அப்படின்னு பார்த்தீங்கன்னா தலைமைச் செயலகத்திலேருந்து இங்க இருக்கக்கூடிய மாவட்ட காவல் கண்காணிப்பாளருக்கு வந்த ஒரு கால் தான். ஸோ அந்த காலின் அடிப்படையில் ஸ்பெஷல் டீம் ஃபார்ம் பண்ணப்பட்டு அந்த 9 பவுனை கண்டுபிடிக்கிறதுக்காக ஒரு காவலாளி அடிச்சு கொல்லப்பட்டிருக்காரு. கடைசியா இதில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அந்த போராட்டம் நடத்தினாங்கல்ல அந்த அஜித்குமாரோட உறவினர்கள் வந்து நாங்கள் வந்து உடலை வாங்கவே மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு போராட்டம் நடத்தினாங்கல்ல. ஸோ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, திமுக தரப்புலேருந்து அழுத்தம், நிறைய பேர் அங்கே வந்து நேரடியாக அமைச்சர் அது மாதிரி யாருமே போனால் அந்த இஷ்யூ வந்து இன்னும் எலிவேட் ஆகிடும் அப்படிங்கிறதுனால இருக்கக்கூடிய நிர்வாகிகளை அமைச்சு அங்கே அந்த அஜித்குமாரோடைய அப்பா அம்மா இருக்காங்களே, அம்மாவும் தம்பின்னு நினைக்கிறேன், அப்பா இருக்காங்களான்னு தெரியல, அம்மாவும் தம்பிகிட்டையும் பேச்சுவார்த்தை அப்படிங்கிறத நடத்தி கிட்டத்தட்ட பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது ஒரு மிரட்டல் தோணியில காவல் அதிகாரிகளையும் கூட வச்சுக்கிட்டு கட்சிக்காரங்களும் பேசி நீங்க வாங்க உடலை வாங்கி தான் ஆகணும் அப்படின்னு மிரட்டி அதை கெஞ்சிற மாதிரி மிரட்டுவாங்கன்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ அதை மாதிரி மிரட்டி நாங்கள் வந்து உங்களுக்கு கவர்மெண்ட் வேலை வாங்கி தரோம், இது வந்து ஒன்றுமே பண்ண முடியாது, இது வந்து கஸ்டோடியல் டெத்தே கிடையாது அப்படிங்கிற மாதிரி அவங்கள வந்து அவங்க மனசை மாற்றி நம்ப வச்சு உங்களால் ஒன்றுமே பண்ண முடியாது, ஸோ நீங்கள் உடலை வாங்கிக்கிங்க அப்படின்னு மிரட்டி அதுக்கப்புறம் அங்கே கூப்பிட்டுட்டு போயிட்டு அந்த உடல் அப்படிங்கிறதையும் அவங்க வீட்டில் வந்து ஒப்படைச்சிட்டாங்க. ஸோ இது சம்மந்தமாக என்ன இது வரைக்கும் நடந்திருக்கு அப்படின்னா, ஒரு 6 பேரை சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு உயிர் போனதுக்கு ஒரு 6 பேரை சஸ்பெண்ட் பண்ணால் சரியாக போயிடுமா, திரும்ப கொஞ்சம் நல்ல வேலைக்கு வந்துட்டு அவங்க திரும்ப அது மாதிரி நடந்துட்டு தான் இருக்க போகிறாங்க. பட் இதுல இன்னொரு இன்ஃபர்மேஷன் என்ன கிடைக்குது அப்படின்னா, இதை மாதிரி சிவகங்கை மாவட்டம் இந்த திருபுவனம் ஏரியாவில் இதை மாதிரி நடக்கிறது இது ஃபர்ஸ்ட் டைம் கிடையாது. இதோட இது வந்து 4வது பேர் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கக்கூடியவங்க சொல்றாங்க. சில ஏரியாவில் சில பேர் வந்து ஒரு எஸ்பியாவோ இல்லை இன்ஸ்பெக்டராவோ இருந்தால் அந்த சைடு வந்து ரொம்ப அராஜகம் அப்படிங்கிறத பண்ணுவாங்க. இதுக்கு முன்னாடி பல்வீர் சிங் அப்படின்னு திருநெல்வேலியில நம்ம பார்த்துருப்போம், பல்லு புடுங்கினார் அப்படின்லாம் கேள்விப்பட்டோம்ல. என்ன காரணம்னா அவர் அங்கே வந்ததுனால அவருடைய கெத்த காமிக்கிறதுக்காக அதை மாதிரி பண்ணுவார். ஸோ அதே மாதிரி இங்க சிவகங்கையில் இதை மாதிரி தொடர்ச்சியா நடந்துட்டு இருக்கு. இதோட 4வது கஸ்டோடியல் டெத் அப்படின்னு சொல்றாங்க. வெளியில தெரியாம இதெல்லாம் மூடி மறைக்கப்பட்டுருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கக்கூடிய மக்களே சொல்றாங்க. இதுக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் நடவடிக்கை எடுப்பாங்களா? அதாவது இந்த விஷயத்த என்ன நடந்தது அப்படிங்கிற விஷயத்தை தேடி கண்டுபிடிச்சு முழுமையான உண்மையை வெளியில கொண்டு வர வேண்டியது அவசியம். இதை தாண்டி தொடர்ச்சியா இதை மாதிரி நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்கல்ல. சோ அப்பனா அதுக்கு அங்க இருக்கக்கூடிய எஸ்பி காரணமா, இன்ஸ்பெக்டர் காரணமா, என்ன நடந்துட்டு இருக்கு, காவல்துறை முதலமைச்சரோட கட்டுப்பாட்டுல தான் இருக்கா அப்படிங்கிற விஷயத்த
அதையும் முதலமைச்சர் முயற்சி பண்ணி தான் வெளியில கொண்டு வர முடியும். பட் வெளியில கொண்டு வருவாங்களா அப்படின்னு தெரியல. இதுல ஒரே ஒரு விஷயத்த சொல்லி முடிச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம எல்லாமே வந்து இது ஒரு லாக்அப் மரணம், லாக்அப்ல அந்த பையன் இறந்து போயிட்டான் அப்படிங்கிறத மட்டும் பேசிட்டு இருக்கோம். பட் கிட்டத்தட்ட அந்த பையனோட அஜித்குமாரோட உயிர் அப்படிங்கிறது அந்த கோயில், காளியம்மாள் கோயில் அப்படின்னு சொல்றாங்கல்ல, அந்த பையன் வேலை பார்த்த மடப்புறம் கோவில், அந்த கோயிலில் இருக்கக்கூடிய பின்னாடி இருக்கக்கூடிய மாட்டு கொட்டகையிலேயே அந்த பையனுடைய உயிர் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட அங்கேயே போயிடுச்சு. மிளகா பொடி இவங்க எப்போ ஊத்துனாங்களோ, அவன் ரொம்ப முடியாம விக்கல்ல தண்ணி கேட்கிறப்போ அப்பவே அந்த பையன் உயிர் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட போயிடுச்சு. அப்பனா கோயில்ல வச்சு இந்த பையன் வந்து அடிச்சு கொல்லப்பட்டிருக்கான் அப்படிங்கிறதா இந்த விஷயத்த நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ இதுக்காவது இந்த அறநிலையத்துறையை கையில வச்சிருக்கக்கூடிய சேகர் பாபு வந்து இதுக்காவது வாய் திறந்து ஏதாவது பேசுவாரா? ஏன்டா கோயில்ல இப்படி பண்றீங்க, ஏதாவது பேசுவாரா? எதுக்கு எடுத்தாலும் பேச ஜெயராஜ் ஃபெனிக்ஸ்லாம் அந்த அளவுக்கு பேசினாரு, இதெல்லாம் தூக்கி பிடிச்சிட்டு நின்னாரு. பட் இதுக்கு வாய் திறப்பாரா? அவர் மட்டும் கிடையாது, எத்தனையோ அமைச்சர்கள் எத்தனையோ பேர் இருக்காங்க, அவங்கலாம் வாய் திறப்பாங்களா அப்படின்னு தெரியல. இந்த விஷயத்தை பத்தி இனிமே நான் வீடியோ போட மாட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா இதை பார்க்கறதுக்கு இது சம்பந்தமான டீட்டெயிலை தேடி பார்த்து தெரிஞ்சுக்கிறப்போ நமக்கு வந்து மனசு வந்து ஏத்துக்க மாட்டேங்குது. என்னடா இவ்வளவு கொடூரமா பண்றாங்களே, அப்பாவி மக்களை வந்து குறி வச்சு இந்த காவல்துறை இந்த அளவுக்கு மோசம் பண்ணுது அப்படிங்கிற விஷயத்த தெரிஞ்சுக்கிறப்போ நமக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஸோ இனிமே இதை பத்தி பேச வேணாம் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி சொசைட்டியில் நம்மளை சுற்றி நடக்கக்கூடிய விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் பிரபா டாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.